அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தந்தை அளித்த பரிசாக இந்த நாட்டை ஏற்று ஆட்சி புரிவா என்று பரதனிடம் கைகேயி கூறுதல். பாடல் எண் 845. தந்தை உனக்களித்த மேன்மை தகுதி என்னும் பரிசிதுவே, அந்த நாளில் இருந்து முன்னோர் ஆக்கி வைத்த அரசிதுவே, எந்த மறுப்பெண்ணமும் நீ எண்ணாமல் இருந்துனது சொந்தமென்னும் நாடு வேணும் சுரபி என்றே சிறந்திடன்றார். இதுவே 845வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தந்தை உனக்களித்த மேன்மை தகுதி என்னும் பரிசிதுவே என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க மகனே, நீ மிகவும் மேன்மையானவர். உன்னுடைய அந்த மேன்மையான சிறப்பான பண்புகளை மேலும் மேன்மைப்படுத்தி அதை சிறப்படைய வைப்பதற்காகவே, உன்னை கௌரவப்படுத்துவதற்காகவே உன்னுடைய தந்தையார் உனக்கு அளித்த சிறப்பான பரிசு இந்த நாடாகும். அந்த நாளில் இருந்து முன்னோர் ஆக்கி வைத்த அரசிதுவே. அது மட்டுமல்ல, உன்னுடைய முன்னோர்கள் நீண்ட நெடுங்காலமாய் ஆட்சி செய்து அந்த ஆட்சியின் மூலம் அவர்கள் உருவாக்கி வைத்த நாடே இந்த கோசல நாடாகும். எந்த மறுப்பெண்ணமும் நீ எண்ணாமல் இருந்து உனது. ஆகவே இந்த நாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு மறுப்பான எண்ணமும், எந்த ஒரு எதிரான எண்ணமும் நீ எண்ணாமல் நினைக்காமல், சொந்தமென்னும் நாடு வேணும் சுரபி என்றே சிறந்திடன்றாள். உன்னுடைய சொந்தம், உனக்கு உரிமையானது என்று இருக்கக்கூடிய இந்த நாட்டை பேணி பாதுகாத்து நல்லாட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னனாய், ஒரு அமுத சுரபியானது பசி கொண்ட மக்களுக்கு அவர்கள் கொண்ட பசி அனைத்தையும் போக்கி அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் அகற்றுவது போலவே இந்த நாட்டில் உள்ள மக்கள் அடைந்திருக்கக்கூடிய துன்பங்கள் யாவையும் போக்கி அவர்களை நல்லாட்சி செய்து அவர்களுக்கு நன்மையை வழங்குவாய். அவர்கள் அடையக்கூடிய துன்பங்கள் யாவையும் தீர்த்து வைத்து அவர்களுக்கு நன்மை வழங்கி நல்லாட்சியை தருவாய் என்று கைகேயியானவள் பரதனிடம் கூறினாள். இதுவே 845வது பாடலுக்கான விளக்கம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.